வணக்கம். தங்கமயில் ஜுவல்லர்ஸோட Q3 ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர்க்கு கம்பேர் பண்ணும்போது. நெட் ப்ராஃபிட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த Q3 ரிசல்ட்ஸோட இன்னொரு அனவுன்ஸ்மென்ட் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்டின்ட்டு. ஸோ ரைட்ஸ் இஷ்யூன்னு அனவுன்ஸ்மென்ட் வந்தோனே மார்க்கெட்ல இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10% வந்து உடனே ஏறிடுச்சு. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்ப வருது? இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ரெக்கார்ட் டேட் என்ன? எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கு? எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருந்தா நம்ம அது எலிஜிபிள் ஆகும்? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ தங்கமோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெவென்யூ ஒரு 26% இயர் ஓவர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்ல இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா 26% குரோத் ஆயிருக்கு. 1131 கோடியா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 72% வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தங்கமயில லாஸ்ட் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வந்து 858 crores இருந்துச்சு. இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 1165 கோடியா இருக்கு. அதே மாதிரி அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 28 crores இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா 48 கோடியா இருக்கு. ஸோ ஒரு 72% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. இவங்களோட Q2ல பார்த்தீங்கன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -17 crore இருக்கு. ஸோ -17லேருந்து 48 crores வந்து நல்ல growth காமிச்சிருக்காங்க. போன குவார்டர் வந்து நெட் ப்ராஃபிட் கம்மியானதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்ப்போம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் லம்சம் போடணும். ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்கா செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தங்கமயில் ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிச்ச டாக்குமெண்ட் இங்க காமிச்சிருக்கேன். இது வந்து ரைட்ஸ் இஷ்யூ பத்தியான டாக்குமெண்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ வந்து குடுக்குறாங்க. அவங்க வந்து 36,42,857 ஷேர்ஸ் வந்து குடுக்க போறாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா. இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 510 கோடி. ஸோ அந்த ரைட்ஸ் இஷ்யூட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,400 அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th February 2025. ஸோ T+1ன்றனால வந்து நீங்க வந்து இந்த ஸ்டாக் வாங்குறதா இருந்தா நீங்க ஃப்ரைடே அதாவது 7th Februaryக்குள்ளார வாங்கிடணும். ஏன்னா 8th 9th வந்து சாட்டர்டே சண்டே. மண்டே வந்து 10th வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ T+1ன்றதுனால. ஸோ அதனால சேஃபா வந்து நம்ம ஃப்ரைடேக்குள்ளார வாங்கிட்டா நல்லது. ஸோ ரைட்ஸ் இஷ்யூட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 15 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 2 ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூல குடுக்குறாங்க. இப்ப நீங்க எல்லாமே கரெக்ட்டா வந்து 15, 15 அந்த ரேஷியோல 15, 30, 45 அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நான் வந்து 20 ஷேர் வச்சிருக்கேன், இல்ல 25 ஷேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி இல்ல 10 ஷேர் வச்சிருக்கேன். இந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்றது? இல்ல இப்ப போய் அடிஷனல் ஷேர் வாங்கணுமா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இல்ல என்னால இப்ப அடிஷனல் ஷேர் வாங்க முடியாது. ஸோ அப்ப இருக்கிறத வச்சு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸெல் போட்டிருக்கேன். பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல இப்ப 11ஆம் தேதி பிப்ரவரி உங்கள்ட்ட வந்து 15 ஷேர் இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து அந்த கால்குலேஷன் ரேஷியோ பிரகாரம் 15:2 இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இந்த 2 இது வந்து உங்க எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா வந்து 2 குவான்டிட்டி நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் பண்ற டைம்ல. இப்ப உங்களுக்கு வந்து 20 இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப எவ்வளவு கிடைக்கும்னா, அப்பயும் வந்து உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ பாருங்க கால்குலேட்டர் ரேஷியோ. இங்க ஒரு ரேஷியோ குடுத்துருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். இப்ப 8 ஷேர் இருக்கு, 10 ஷேர் இருக்கு, இல்ல 23 ஷேர் இருக்கு. இந்த மாரி இருந்தா என்ன பண்றது அப்படின்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த கால்குலேட் ரேஷியோ எப்படின்னா, உங்களுக்கு 2/15 போட்டீங்கன்னா, அந்த வேல்யூ வருது இல்லைங்களா? அது இன்டு உங்க மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கால்குலேட் பண்ணி இந்த கால்குலேட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2/15 இன்டு 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1.07 இருக்கும். ஸோ 1 இருக்கும். ஸோ அதே மாதிரி 10 போட்டீங்கன்னா 1.33 இருக்கும். 15 போட்டீங்கன்னா 2 இருக்கும். ஸோ நீங்க வந்து அக்கார்டிங்லி நீங்க கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்ற கால்குலேட்டர் ரேஷியோ. ஸோ இங்க இந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வச்சிருக்கவங்களுக்கு 2 கிடைச்சிரும். 15க்கு கீழ அந்த கரெக்ட்டான ரேஷியோல வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுவே அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவா. The shareholding of any of the eligible equity shareholder not in the multiples of the right ratio, the fractional entitlement of such eligible equity shareholder which is less than 1 shall be ignored in the computation of the rights entitlement. ஸோ அதான் நம்ம எக்ஸல்ல காமிச்சிருக்கோம் இல்லையா? 1க்கு கீழ இருந்தா அது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த கால்குலேட்டர் ரேஷியோ இருக்குங்களா? அது வந்து. ஸோ 2னா கரெக்ட். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 1 அப்படி வந்துச்சுன்னா 1க்கு
கீழ இருந்துச்சுன்னா கிடையாது. 1லேருந்து ஃபிராக்ஷன்ஸ் இருந்தாலும் கிடைக்காது. இப்ப நம்மட்ட தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு கீழ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவங்க வந்து பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏதாவது லெஃப்ட் அவுட் இருந்துச்சுன்னா, அத வந்து அந்த பிரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் லெஸ் தென் 8 ஈக்விட்டி ஷேர் ஷால் ஹேவ் 0 ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட். உங்களுக்கு 0 ரைட்ஸ் தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டாங்க. Such eligible equity shareholders are entitled to apply for additional rights equity share and will be given preference in the allotment of one additional rights equity share if such eligible shareholder apply for the additional rights equity shares. So இந்த rights issue பார்த்தீங்கன்னா February 21st வந்து ஓப்பன் ஆகுது. March 4th வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த பீரியட்ல வந்து உங்க டிமேட் அக்கவுண்ட்ல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ காமிக்கும். எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ தங்கமயிலோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2066. ஸோ இன்னைக்கு 10% ஏறிச்சு இல்லைங்களா? ஸோ அதுல 2066 இருக்கு. இது இன்னும் வருங்காலத்துல ஏறும். அந்த நியூஸ பார்த்துட்டு நெறைய பேர் அந்த ஃபிராக்ஷன்ல இருக்கவங்க இன்னும் வாங்கணுன்றதுக்காக வாங்குவாங்க. ஏன்னா வந்து 1400 எங்க இருக்கு? 2066 எங்க இருக்கு? ஸோ 15 ஷேருக்கு இப்ப இருக்கிற பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1300 ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தங்கமயில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல 35% வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 50% சிஏஜிஆர்ல குடுத்திருக்கு. அதே மாரி 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 55% வந்து சிஏஜிஆர் குடுத்திருக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு இந்த ஸ்டாக் 5 வருஷத்துல. ஸோ இப்ப புதுசா வாங்கணும்னு நெனைக்கிறவங்க கே கேர்ஃபுல்லா வாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெக்கார்ட் டேட் வரையும் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கும். ஸோ ஏன்னா ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கவங்க வந்து வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கரெக்ட்டான ஹோம் ஒர்க் பண்ணி, கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ பத்தி, எலிஜிபிலிட்டி பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க.